மழை சீசன் அதுவுமா சில்லுன்னு காற்று வேற சூப்பராக இருக்குது. அப்படியே வெளியே போய் ஒரு சாயாவும் பஜ்ஜியும் சாப்பிட்லாம் போல். இந்த கிளைமேட்டில் பீச்சோர கடையில் போய் ஒரு சுட சுட ஃப்ரிஷ் ஃப்ரைஸ் சாப்பிட்டா ஆஹா, என்ன ஃபீலு. ஆமாம், இந்த மலையில் வெளியே கிளம்பி பீச்சுக்கு போய் இதெல்லாம் ஆகிறதில்ல இப்போ. ஸோ வீட்லேயே ஒரு சிம்பிளாக ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கிறது 1 கிலோ பாம்ஃப்ரெட் மீன். க்ளீன் பண்ணி வாங்கி வந்தாச்சு. வீட்டில் 1க்கு 2 முறையாக நல்லா வினிகர் போட்டு கழுவிட்டு தண்ணியை வடித்து வச்சாச்சு. சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே நம்ம மீன் ஃப்ரை சூப்பராக வரும். டிப் நம்பர் 1, மீனில் வாடை வராமல் இருக்க வினிகரோ அல்லது உப்பும் மஞ்சளும் போட்டு கழுவிட்டு செஞ்சோம்னாவே பாதி ப்ராப்ளம் சால்வ். அதுவும் இங்கே பாருங்கள், இந்த உள்பகுதியில் தான் ரத்தம் அழுக்கு எல்லாம் இருக்கும். அதை நல்லா கழுவிட்டோம்னாவே நம்ம மீன் ஃப்ரை ஒரு ஹிட்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது மசாலாவுக்கு என்ன வேணும்னு பார்ப்போம். காஞ்ச மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், கருமிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் உப்பு, அடுத்து இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன். கடைசியாக புளிப்புக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு, பாதி பழம் போதும். இது அத்தனையும் நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுக்கணும். தண்ணி நிறையா விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போடணும். டிப் நம்பர் 2, அதிகமாக தண்ணி விட்டு குழம்பு மாதிரி பேஸ்ட் ஆக்கிட்டோம்னா அது மீன் மேலே தங்காது. ஃப்ரை பண்ணும்போது வழுக்கி ஓடிடும். நீ கடலில் இருக்கிற வரைக்கும் வேணா நீ ராஜாவாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ வெறும் கூஜாடான்னு சொல்லிட்டு மசாலா நழுவி ஓடிடும். நம்ம மசாலா மீன் மேலே தங்காது, டாட்டா பை பை சொல்லிட்டு நழுவிடும். இதுலேயே கொஞ்சம் ஆயில் 2 டீஸ்பூன் விட்டுக்கலாம். பேஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மீன் மேலே தடவுற மாதிரியான ஒரு பேஸ்ட்டை செஞ்சு வச்சுக்கலாம். மீன் ஃப்ரைங்கிறது ஒரு சிம்பிளான ரெசிபி. சும்மா மீனுக்கு கொஞ்சம் உப்பு காரம் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு தடவிட்டு ஃப்ரை பண்ணாலே போதும், தூள் பறக்கும். இன்னும் கொஞ்சம் மசாலாவை கேர்ஃபுல்லாக தடவுனோம்னா பீச் நம்மளை தேடும், வாங்கும். அடுத்து நம்ம செய்ய போகிறது மசாலாவை இந்த மீன் மேலே தடவுறது. ரொம்ப அதிகமாக ஓவராக தடவிட்டோம்னாலும் அதுவும் வழுக்கி திப்பியாக வழுக்கி போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். அதனால் 1 இன்ச்சுக்கு பூசி மொழுகாமல் மேலாக மெலிசா தடவணும். மீன் மேலே மசாலா தடவியாச்சு. இப்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா இதை ஊற விட்டுறணும். அப்படியே இதுலேயே மேரினேட் ஆகி இருந்துச்சுன்னா நல்லா மீன் உள்ள வரைக்கும் நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்டியாக இருக்கும். 2 மணி நேரம் அப்படிங்கிறது இன்னும் நீங்கள் 6 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் இன்னும் விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாவே வரும். சூப்பர் டிப் நம்பர் 3, எனக்கு 6 மணி நேரம்லாம் டைம் இல்லைப்பா, நான் இப்போவே கிளம்பணும், எனக்கு ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளார சாப்பாடு வேணும், மீன் இப்போ ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 1/2 hour இருந்தால் போதுங்க. 15 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மேரினேஷன், அதுக்கப்புறம் இதே மசாலாவை எடுத்து தடவணும். தடவிட்டு ஃப்ரை பண்ணால் சூப்பராக அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ரா மேரினேஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 hours வரைக்கும் அந்த மீனை நல்லா மேரினேட் பண்ணி வைக்கும்போது அந்த மசாலா மீனுக்குள்ளே வரைக்கும் நல்லா போயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு நல்லா வரும். அதுவே நம்ம வெறும் ஒரு 1/2 மணி நேரத்தில் எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது மசாலா உள்ளே வரைக்கும் போயிருக்காது. அந்த மசாலா இறங்காததுனால நம்மளுக்கு உள்ளே அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. வெறும் மேலே மட்டுமே அந்த லேயரில் மட்டுமே அந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாம் இருக்கும். அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா மேரினேஷன். இந்த எக்ஸ்ட்ரா மேரினேஷனுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், உப்பு, மிளகுத்தூள் 3யும் சேர்த்து ஃபஸ்ட்டு அந்த மீன் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே மேரினேட் பண்ண விட்டுறணும். அந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம்
இந்த மேரினேஷன், இந்த புதுசாக இப்போ செஞ்சுருக்கோம்ல, இந்த மேரினேஷன், இந்த பொடியெல்லாம் சேர்த்து செஞ்ச மேரினேஷன் எடுத்து அது மேலே தடவி இன்னொரு 15 மினிட்ஸு விட்டுறணும். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணோன்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும். டிப் நம்பர் 4, மீனை வறுக்கணும். எப்படி வறுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக். சிம்பிள் தான். ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, எடுத்து அப்படியே மீனை எடுத்து ஃபுல் ஆயிலில் இறக்கி விடக்கூடாது. 2 கப்பு எண்ணெயை விட்டு அதில் மீனை போடுறத விட வெறும் ஒரே 4 டேபிள் ஸ்பூன்னு எண்ணெயை ஒரு தோசைக்கல்லில் போட்டோ இல்லை கடாயில் போட்டோ சூடு பண்ணிவிட்டு அது மேலே அந்த மீனை வறுத்தோம் அப்படின்னா எண்ணெயும் கம்மியாகவும் மீனும் நல்லா வறுப்படும். நம்ம ஸ்பெஷல் டிப், நம்ம மீன் வறுத்தாச்சு. சரி, இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரிங் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்னா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு அதை நறுக்கி போட்டோன்னா நல்லது, நறுக்காமையும் போடலாம், தப்பில்லை. போட்டு அதை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதை நல்லா மொறுன்னு ஆனப்புறம் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மீனை அது மேலே வறுத்துட்டு அந்த மீன் கூடயே இதையும் சேர்த்து சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி இல்லை எனக்கு கருவேப்பிலை பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு சோம்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மசாலா நம்ம தடவி வச்சுருக்கோம் பாருங்கள், அது மேலேயே கொஞ்சம் சோம்பை எடுத்து, முழு சோம்பு கொஞ்சமாக எடுத்து தூவிட்டு அதை எடுத்து அப்படி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னாலும் சரி, அது நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். 2 ஃப்ளேவரில் உங்களுக்கு வித்தியாசமாக மீன் கிடைக்கும். என்ஜாய். இல்லை எனக்கு இது 2 வேண்டாம், நார்மலாகவே சாப்பிடுவேன் அப்படின்னா அந்த ஃப்ரையில் இருக்கிற மசாலாவே போதுங்க, சூப்பராக இருக்கும். என்ஜாய். அப்புறம் என்ன, மீன் ஃப்ரை ரெடி. ஹலோ, எங்கே கிளம்பிட்டீங்க? பீச்சுக்கா? பீச்சுக்கு போகிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுற வேலையை பாருங்கள். உங்களுக்கு இந்த மீன் ஃப்ரை ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். நான் 4 மணி நேரம் மசாலா ஊற வச்சேன், ஆனால் இப்போ மீன் மேலே மசாலா ரொம்ப கம்மியாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிம்பிளான சொல்யூஷன். பிரச்சனை இல்லை, மசாலா தண்ணி நிறையா விட்டு கலந்துருப்பீங்க. அதனால் இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கார்ன்ஃப்ளோரு, கொஞ்சம் அரிசி மாவு 2ஐயும் கலந்துட்டு அது மேலே திருப்பியும் கொஞ்சம் ஒரு லேயர் தடவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள், பிரச்சனை சால்வ் ஆகிடும். மீன் 3 மணி நேரம் ஊற வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு அதிகம், ப்ளஸ் அதில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கண்டிப்பாக இலகி வெளியே தண்ணி நிறையவே வரும். அதனால் இந்த ஸ்டெப்பு நீங்கள் செய்கிறதுல தப்பு இல்லை. இந்த மீன் ஃப்ரைக்கு அழகே அந்த மசாலா லேயர், அதாவது அந்த கோட்டிங் தான் சொல்லலாம். ஹலோ, எங்கே கிளம்பிட்டீங்க? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தோசை கல்லுலேயோ இல்லை கடாயிலையோ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு வெறும் கூஜாடான்னு சொல்லிவிட்டு மசாலா வெறும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும், அதை போட்டு அது மேலே மீனை வச்சு